Hi friends, welcome to the Susan channel. போயிட்டு இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் உரிமம் பெற விரும்பும் சுகாதார நிபுணர்களுக்கான அதன் சரிபார்ப்பு அமைப்புகளில் சுகாதார அமைச்சகம் குறிப்பிடத்தக்க மேம்படுத்தலை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி நிர்வாக தரங்களை உயர்த்துவதற்கும் தொழில்முறை உரிமை செயல்முறையின் திறனை மேம்படுத்துவதற்கும் ஒரு பரந்த உத்தியின் ஒரு பகுதியாகும். மேம்படுத்தப்பட்ட சரிபார்ப்பு நெறிமுறைகள் இப்போது விண்ணப்பதாரர்களின் கல்வி சான்றுகள் மற்றும் நடைமுறை அனுபவத்தை கடுமையாக ஆராய வடிவமைக்கப்பட்ட அதிநவீன மின்னணு அமைப்புகளை உள்ளடக்கியது. இந்த மேம்படுத்துதல் பாதுகாப்பான மின்னணு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் இருக்கும் அமைப்புகளை நவீனமாக்குவதை உள்ளடக்கியது என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியது. அவை உயர்ந்த அளவிலான துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மையை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் உரிமம் வழங்கும் செயல்முறையின் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. விரிவான சரிபார்ப்பு செயல்பாட்டில் கல்வி தகுதிகள், பயிற்சி சான்றிதழ்கள் மற்றும் நல்ல நடத்தை பதிவுகளின் நுணுக்கமான மதிப்பாய்வு, அத்துடன் சுகாதார பணிகளுக்கான விண்ணப்பதாரர்களின் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக குற்றவியல் பதிவுகளின் முழுமையான ஆய்வு நடவை ஆகியவை அடங்கும். இந்த கடுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், நர்சிங் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் அதன் உடன் தொடர்புடைய சுகாதார வல்லுநர்கள் அனைத்து வகை சுகாதார பணியாளர்களுக்கும் நீடிக்கப்படுகின்றன என்பதை அமைச்சகம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது கடுமையான சோதனைகளை செயல்படுத்துவதன் மூலம் சுகாதார பணியாளர்களின் நம்பகத்தன்மையை நிலைநிறுத்தவும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும் அமைச்சகம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முற்போக்கான முயற்சியின் மூலம் வெளிப்பாட்டுத்தன்மையை கலாச்சாரத்தை பரப்பவும் அதிக தகுதி வாய்ந்த திறமையாளர்களை சுகாதாரத்துறைக்கு ஈர்க்கவும் அமைச்சகம் விரும்புகிறது. இந்த மூலோபாய நடவடிக்கை சுகாதார தரத்தை மேம்படுத்துவதற்கும் மிக உயர்ந்த தொழில்முறை திறனை அடைவதற்கும் நாட்டின் தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போகிறது. குவைத்தில் குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் கட்டுப்பாடு பொதுத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தும் குற்றவியல் பாதுகாப்பு துறை கணிசமான அளவு இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களை வைத்திருந்த ஒரு பெடோனை கைது செய்துள்ளது. முழுமையான கள விசாரணைகள் மற்றும் கண்காணிப்பை தொடர்ந்து அதிகாரிகள் சுமார் 1500 இறக்குமதி செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களுடன் சந்தேக நபரை கைது செய்தனர். இதன் மதிப்பு 1,00,000 குவை தினார்களுக்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத மதுபான வர்த்தகத்தில் இருந்து கிடைத்த தொகையான சேர்ந்தளிக்கப்படும் ஒரு தொகையும் பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தேக நபரும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்ட பொருட்களின் கடத்தல் மற்றும் விநியோகத்தை தடுப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்துகிறது. மேலும் சமூகத்தின் பாதுகாப்பை பராமரிக்க உதவும் வகையில் சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு நடவடிக்கையையும் புகாரளிப்பதன் மூலம் பாதுகாப்பு படையினருடன் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்துகிறது. குவைத்தில் குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் கட்டுப்பாடு பொதுத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தும் குற்றவியல் பாதுகாப்பு துறை கணிசமான அளவு இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களை வைத்திருந்த ஒரு பெடோனை கைது செய்துள்ளது. முழுமையான கள விசாரணைகள் மற்றும் கண்காணிப்பை தொடர்ந்து அதிகாரிகள் சுமார் 1500 இறக்குமதி செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களுடன் சந்தேக நபரை கைது செய்தனர். இதன் மதிப்பு 1,00,000 குவை தினார்களுக்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத மதுபான வர்த்தகத்தில் இருந்து கிடைத்த தொகையான சேர்ந்தளிக்கப்படும் ஒரு தொகையும் பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தேக நபரும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்ட பொருட்களின் கடத்தல் மற்றும் விநியோகத்தை தடுப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்துகிறது. மேலும் சமூகத்தின் பாதுகாப்பை பராமரிக்க உதவும் வகையில் சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு நடவடிக்கையையும் புகாரளிப்பதன் மூலம் பாதுகாப்பு படையினருடன் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்துகிறது. குவைத்தில் போக்குவரத்து சட்டத்தில் சமீபத்திய திருத்தங்கள் குறித்து பொதுமக்களிடையே பரந்த விழிப்புணர்வை உறுதி செய்யும் நோக்கில் குவைத்தின் பொதுமக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறை குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் இருவரையும் குறிவைத்து பன்மொழி தகவல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியில் ஒரு பகுதியாக அமைச்சகம் 6 முக்கிய மொழிகளில் முக்கியமான போக்குவரத்து ஒழுங்குமுறை புதுப்பிப்புகளை வழங்குகிறது. ஆங்கிலம், பாரசீகம், இந்தி, பெங்காலி, உருது மூலத்தின் பாகிஸ்தான் என்று குறிப்பிடப்படுகிறது மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு சமூகங்களுக்கு தெளிவான அணுகக்கூடிய தகவல்களை வழங்குவதை இந்த முயற்சி நோக்கமாகும். போக்குவரத்து விதிகள், சட்ட கடமைகள் மற்றும் சமீபத்திய சட்டமன்ற மாற்றங்கள் குறித்த
பொதுமக்களின் புரிதலை மேம்படுத்துவதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும். சட்டம் மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் விபத்துக்களை குறைத்தல் என்ற உள்தமிழகத்தின் பரந்த நோக்கத்தை இந்த முயற்சி ஆதரிக்கிறது. குடியிருப்பாளர்கள் அமைச்சரால் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு சேனல்கள் மூலம் கிடைக்கும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் மொழிபெயர்க்கப்பட்ட பொருட்களை அணுக ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சீல்பட்டறிய தவறினால் 30 குவைத்தினார் அபராதம். நீதிமன்ற பரிந்துரைக்கு பிறகு அபராதம் 1 மாதத்திற்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் 50 குவைத்தினார் குறையாத மற்றும் 100க்கும் மிகாமல் அபராதம் அல்லது இந்த 2 தண்டனைகளில் ஒன்று. பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் 150 குவைத்தினார் அபராதம். நீதிமன்ற பரிந்துரைக்கு பிறகு அபராதம் 1 வருடம் முதல் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் 600 குவைத்தினார்களுக்கு குறையாத மற்றும் 1000 குவைத்தினார்களுக்கு மிகாமல் அபராதம் அல்லது 2 தண்டனைகளில் ஒன்று. வாகனங்கள் ஓட்டும்போது மொபைல் போனை பயன்படுத்தினால் 75 குவைத்தினார் அபராதம். நீதிமன்ற பரிந்துரைக்கு பிறகு அபராதம் 3 மாதங்களுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் 150 குவைத்தினார்களுக்கு குறையாத மற்றும் 300 குவைத்தினார்களுக்கு மிகாமல் அபராதம் அல்லது இந்த 2 தண்டனைகளில் ஒன்று. அங்கீகரிக்கப்படாத வாகன பந்தயம் 150 குவைத்தினார் அபராதம். நீதிமன்ற பரிந்துரைக்கு பிறகு அபராதம் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் 1 வருடம் சிறை தண்டனை மற்றும் 600 குவைத்தினாருக்கு குறையாத மற்றும் 1000 குவைத்தினாருக்கும் மிகாமல் அபராதம் அல்லது இந்த 2 தண்டனைகளில் ஒன்று. மாற்றுத்திறனாளிகளுக்காக நியமிக்கப்பட்ட இடங்களில் வாகன நிறுத்தம் 150 குவைத்தினார் அபராதம். நீதிமன்ற பரிந்துரைக்கு பிறகு அபராதம் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் 1 வருடம் சிறை தண்டனை மற்றும் 600 குவைத்தினார்களுக்கு குறையாத மற்றும் 1000 குவைத்தினார்களுக்கு மிகாமல் அபராதம் அல்லது 2 தண்டனைகளில் ஒன்று. உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் வாகனம் இயக்க அனுமதிக்காத உரிமம் அல்லது இடைநிறுத்தப்பட்ட அல்லது ரத்து செய்யப்பட்ட உரிமத்துடன் வாகனம் ஓட்டுதல் 75 குவைத்தினார். நீதிமன்றம் பரிந்துரைக்கு பிறகு 3 மாத சிறை தண்டனை மற்றும் 150 குவைத்தினாருக்கு குறையாத மற்றும் 300 குவைத்தினாருக்கு மிகாமல் அபராதம் அல்லது இந்த 2 தண்டனைகளில் ஒன்று. குவைத்தில் ஒரு காலத்தில் ஊருட முடியாத மோசடி வலையாக தோன்றியவை இப்போது குவைத்தின் உறுதியான மற்றும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படையினரால் முழுமையாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. மாநில பாதுகாப்பு சேவை, இராணுவ புலனாய்வு மற்றும் தேசிய புலனாய்வு பாதுகாப்பு சேவை, இராணுவ புலனாய்வு மற்றும் தேசிய புலனாய்வுத்துறை ஆகியவற்றுக்கு இடையேயான நுணுக்கமான விசாரணை மற்றும் ஒத்துழைப்பு மூலம் 1965ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஒரு சிக்கலான மோசடி குடியுரிமை வழக்கு வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இது இறுதியில் 164 நபர்களின் குவைத் குடியுரிமை ரத்து செய்ய வலியுறுத்த ஒரு விரிவான திட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கதை 1965ஆம் ஆண்டு தொடங்கியது. தேசிய சட்டத்தின் பிரிவு 1 கீழ் 1920க்கு முன்பு குவைத்தில் தந்தை இறந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க ஒரு நபர் குவைத் குடியுரிமைக்கு விண்ணப்பித்தார். சாட்சிகளின் சாட்சியங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த நபர் தனது தந்தை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததாக கூறினார். அந்த நேரத்தில் அதிகாரிகள் விசாரித்த போது தனது தந்தை இறந்து விட்டதாகவும் அவருக்கு உடன் பிறந்தவர்கள் அல்லது தந்தைகளின் மாமான்கள் இல்லை என்றும் கூறினார். மேலும் சரிபார்ப்பு இல்லாமல் அவருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. ஏமாற்றுதல் அல்லதோடு இருக்கவில்லை. 1920ஆம் ஆண்டு தனது தவறான அடையாளத்தில் பாதுகாப்பு உணர்ந்த அந்த நபர் தனது உண்மையான சகோதரர்களில் ஒருவரை குவைத்துக்கு அழைத்து வந்தார். மீண்டும் சாட்சிகளின் உதவியுடன் பிரிவு 1 கீழ் அவருக்கு குடியுரிமை வழங்குவதில் வெற்றி பெற்றார். 1973ஆம் ஆண்டில் அவர் இந்த செயல்முறையை மீண்டும் செய்தார். பாலைவனத்தில் வசித்து வருவதாகவும் இப்போது தனது குவைத் சகோதரர்களுடன் சேர விரும்புவதாகவும் தியாகுரிய மற்றொரு சகோதரரை அழைத்து வந்தார். அந்த நேரத்தில் தேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிலர் உட்பட சாட்சிகள் அவரது கதையை உறுதிப்படுத்தினார். தவறான மூதாதையர் கூற்றின் அடிப்படையில் 6 சகோதரர்களுக்கும் குவைத் குடியுரிமை வழங்கப்படும் முறை இந்த முறை தொடர்ந்தது. இருப்பினும் 1982ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தின் முதல் மற்றும் மைய நபர் திடீரென்று குவைத்தை விட்டு வெளியேறி தனது தாயகமான ஈராக்கில் உள்ள ஒரு அன்பர் கவர்னேட்டுக்கு திரும்பினார். அங்கு அவர் ஒரு பழங்குடி சேக் என்று தனது உண்மையான அடையாளத்தின் கீழ் தனது வாழ்க்கையை தொடங்கினார். மறுமணம் செய்து கொண்டார். மேலும் ஒரு புதிய குடும்பத்தை தொடங்கினார். அவர் ஒருபோதும் குவைத்துக்கு திரும்பவில்லை. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்கில் அவர் கொல்லப்பட்டதாக புலனாய்வர்கள் பின்னர் கண்டுபிடித்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய புலனாய்வுத்துறை பழைய கோப்புகளை மீண்டும் ஆய்வு செய்ய தொடங்கி மோசடியின் ஆழத்தை வெளிப்படுத்தியது. அவர்கள் அந்த நபரின் உண்மையான பெயரை அடையாளம் கண்டனர். அவரது ஈராக்கிய இறப்புச் சான்றிதழை பெற்றனர். மேலும் அவர் ஈராக்கிய
மனைவியிடமிருந்து அவரது மகனை கண்டுபிடித்தனர். DNA சோதனை நடத்தப்பட்டு குவைத்தில் இன்னும் வசிக்கும் சகோதரர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தனர். முடிவுகள் அவர்களின் உயிரியல் உறவை உறுதிப்படுத்தின. மேலும் குவைத் வம்சாவளி என்ற மோசடி கூட்டை அம்பலப்படுத்தினர். ஒரு முக்கிய ஆதாரம் அவரது உண்மையான அடையாளம் மற்றும் தோற்றத்தை வெளிப்படுத்திய ஈராக்கிய பாஸ்போர்ட் ஆகும். விசாரணையில் மற்றொரு அடுக்கை சேர்க்கும் வகையில் அபுதாபியில் உள்ள குவைத் தூதரகத்தில் பணியாற்றும் குவைத் தொடர்பு அதிகாரி ஒருவர் 1992 ஆண்டு எழுதிய ஆவணத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இது அசல் போலியானவரை ஈராக்கிய நாட்டவர் மற்றும் பாத் கட்சியின் உறுப்பினர் என்று அடையாளம் கண்டுள்ளது. 1982 ஆண்டு அதிகாரப்பூர்வமாக குவைத்தை விட்டு வெளியேறிய போதிலும் 1990 படையெடுப்பின் போது அவர் ஈராக்கிய மக்கள் இராணுவத்துடன் குவைத்திற்குள் நுழைந்தார் என்பதை இந்த ஆவணம் உறுதிப்படுத்தியது. தற்காலிக பிரதமர் ஷேக் ஃபகத் அல் யூசுப் அல் சபா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் குவைத் அதிகாரிகள் ஈராக்கிய அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து அந்த நபரின் பின்னணியை சரிபார்த்தனர். அவர்களின் முயற்சிகள் அந்த நபர் ஈராக்கின் அன்பரில் பிறந்தவர் என்பதையும் குவைத் குடிமுறைக்காக ஒருபோதும் தகுதி பெறவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தின. இதன் விளைவாக அசல் போலியானவர் அவரது 5 சகோதரர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் மற்றும் அதே மோசடி கோப்பில் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்பட்ட மற்றவர்களின் குடியுரிமையை ரத்து செய்ய உச்சக்குழு முடிவு செய்தது. மொத்தத்தில் பிரிவு 8 கீழ் அதை பெற்ற பல மனைவிகள் உட்பட 164 பேர் தங்கள் குவைத் குடியுரிமையை இழந்தனர். இறுதி திருப்பமாக மோசடியாக குடியுரிமை பெற்ற 5 சகோதரர்களில் ஒருவர் மற்றொரு நபரின் குடியுரிமையை ஆதரிக்கும் பொய்யான சாட்சியத்தையும் வழங்கியது தெரியவந்தது. தொடர்புடைய வழக்கில் அந்த நபரின் குடியுரிமை ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குவைத்தின் வரலாற்றில் குடியுரிமை மோசடியின் மிகவும் சிக்கலான மற்றும் தொழில்நுட்ப உதாரணங்களில் ஒன்றாகும். நாட்டின் பாதுகாப்பு படைகளில் ஒருங்கிணைந்த புலனாய்வு முயற்சிகளில் செயல்திறனை சான்றாக செயல்படுகிறது. இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதலுடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.